வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம அவுட்டர் லேயர் ஆஃப் த ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த ரூட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பார்த்தீங்கன்னா எபிப்ளம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். சென்டரில் வந்து பித் இருக்கும். ஸோ அவுட்டர் பித்தை ரவுண்ட் பண்ணி இருக்கும். இது வந்து வேஸ்குலர் பண்டில்ஸ்ன்னு சொல்லுவோம். வேஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே பேரன்கைமா செல்ஸ்னால் ஆனது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ் லேயர்ஸ் இருக்கும், எபிடர்மிஸ் லேயர்ஸ் இருக்கும், யூனிசெல்லுலார் லேயர்ஸ் பித் இருக்கும். இந்த சும்மா ஸ்கேலாக இருக்கிறதுக்கு பேர் வந்து ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட் ஹேர்ஸ் தான் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டி யூஸ் ஆகும். ஸோ எபிப்ளம்மா அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ யூனிசெரைட் அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ இந்த டியூபுலர் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் ஸ்டொமேட்டாஸ் எல்லாமே வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். இந்த யூனிசெல்லுலார் ரூட் ஹேர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து லாங்காக ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுக்கு பேர் வந்து எபிப்ளர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எபிப்ளமாங்கிறது வந்து என்னென்னா ஆல்சோ நோன் அஸ் ரைசோடெர்மிஸ், அதாவது ரைசோம் ரூட் ஃபார்மேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து பில்லிஃபார்ம் லேயர்னு சொல்லலாம். ஸோ ரூட் ஹேர்ஸ் வந்து மெச்சூர்டு ஜோன் ஆஃப் த ரூட்டில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யங் ஒன்னில் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இந்த எபிப்ளம்மா தான் வந்து டெவலப் ஆகி என்ன ரூட் ஹேர்ஸாக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ட்ரைகோபிளாஸ்ட். ஸோ மெச்சூர்டு பிளான்ட்டில் வந்து இந்த எபிப்ளம்மா வந்து மாடிஃபை ஆகி என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா ட்ரைகோபிளாஸ்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது இன்டர்னல்லேருந்து அவுட் சைடில் வந்து ட்ரைகோபிளாஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ட்ரைகோபிளாஸ்டோடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர் வந்து இது ஒரு லாங் ரூட் ஹேர்னு சொல்லலாம். இது வந்து வாட்டரை வந்து எபிடர்மல் செல்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுது. இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு எபிடர்மல் செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் த ரூட் ஹேர். இட்ஸ் எசென்சியல் ஃபார் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் ஆஃப் த அப்சார்ப்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளான்ட் வந்து ட்ரைகோபிளாஸ்ட் மூலமாக தான் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ இது வந்து இந்த எபிடர்மிஸோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். So trichoplasts are seen in the epidermis of which plant part? So plant partல வந்து எந்த plant partல தான் வந்து trichoplast இருக்கும். So trichoplast அப்படின்னாலே வந்து என்ன சொல்லியிருக்கோம், எபிப்ளம்மா, இட்ஸ் அதர் நேம் ஆஃப் த ரூட் ஹேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ root, option B stem, option C leaf, option D seed coat. So the root is the correct answer. Thank you.